எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்னைக்கு கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 9 துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10வது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால ஆரம்பிச்சதுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவோட சம்பந்தம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசுகிறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். குரு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அம்மான், அதாவது தாயினுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புதன் கிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது ஒரு யோகர் 11ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக கொண்டு போவார். அரசு சம்பந்தம், அரசியல் சம்பந்தம், அரசாங்க சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால்
11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமும் லாபத்தில் போய் முடியும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். அதாவது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. இந்த சிம்மராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசு மருத்துவர்களாக இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால், அதாவது 7/10/2024 13/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் தேதி காலை ஒரு 1:10 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்து போகிறது. சூரியன், அதாவது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலும் உணர்ந்து சந்திரன் மேலும் உணர்ந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் தேதி காலத்தாலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வை விழுறதுனால சந்திர மங்கள யோகம் வருது. ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 11ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் அதாவது ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க குருவின் பார்வையில் இருக்கிறதும் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய விசேஷம். கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போகும்போது 7ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல 13ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 15ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம் அமையிறது. இதன் மூலியமாக உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீத செலவுகள் இருக்கும். புதிய முதலீடுகளை போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் உங்களால் முடிஞ்ச தாமரை மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும்.